டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இதில் இந்த ஃபேக்டரி இல்லையா? தாவேகாவை பார்த்து பயப்படக்கூடிய இடத்துல திமுக இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளியை கட்டமைக்கிறார் மணி. ஆனால் பாஜக அதிமுகவை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஆனால் அதிமுக தாவேகா ஒன்று சேர்ந்தால் ஒரு பயம் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குல்ல. அதிமுக பாஜக தாவேக்காவோ அல்லது நாதாக்காவோ சேர்ந்தால் கண்டிப்பாக திமுக வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே கிளம்பி போகலாம். காரணம் என்னென்னா 2024 வாங்கின வாக்குகள், குறிப்பாக 15 மாவட்டங்கள், அதாவது அப்ராக்சிமேட்டாக 90 தொகுதிகளில் பிஜேபியும் அதிமுகவும் வாங்கின வாக்குகளை கூட்டினால், பிரிந்திருக்கும் போது வாங்கின வாக்குகளை கூட்டினால் அது திமுகவை விட அதிகமாக இருக்குங்கிறது ஒரு உண்மை. 2019 வாங்கினதை விட 21 கம்மி, 21 வாங்கினதை விட 24 கம்மிங்கிறது திமுகவிடம் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இப்போது பயம் வந்துடுதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். வேறு எதுக்கு பதில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போது முருகர் மாநாடு இவங்க நடத்தினாங்க, அதுவே பயத்தின் வெளிப்பாடு. அறநிலையத்துறை வந்து ஒரு குறிப்பிட்ட இந்து அறநிலையத்துறையாக இருந்தாலும் குறிப்பிட்ட மதத்தை வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியாக நடத்த முடியாது, நடத்தினாங்க. அதுவே உங்களுக்கு முதல் பிள்ளையார் சுழியை போட்டுருச்சு, எங்கள் பாஷையில் பிள்ளையார் சுழி போட்டுச்சு, அவங்க ஊனே போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்தது இவங்க முருகர் மாநாடை நேர்மையாக இந்து முன்னணி அதை நடத்தி அதில் ஒரு பெரிய கூட்டத்தை இந்து முன்னணி தான் நடத்துச்சு, பிஜேபியோடைய கூட்டமாக நீங்கள் அந்த மேடையில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் பேசினவர்கள் எல்லோருமே உங்களுக்கும் புதியவர்கள் எனக்கும் புதியவர்கள்ங்கிற அளவுக்கு இந்து முன்னணியில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பவங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த மாநாடு நடந்த உடனே திமுக, ஒரிஜினல் திமுக என்ன பண்ணோம்னா தீகா மாநாடு தான் நடத்தணும். கரெக்டா? தீகா மாநாடு நடத்தி ஈவே ராமசாமி ஐயாவின் அற்புதமான பொன்மொழிகளை, தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி எப்படி அவர் இந்த நாட்டை திருத்தினார், சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்னு தான் நடத்தியிருக்கணும். இஸ்லாம் சகோதரர்களை உசுப்பேத்தி விடுறாங்க, நீ மாநாடு நடத்து அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே முருகர் மாநாடு நடத்திருக்காங்க இல்லையா பழனியில்? நான் தான் சொன்னேனே, முருகர் மாநாடு நடத்தினது தான் பயத்தின் முதல் வெளிப்பாடு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே உடம்பு குளிர்னது அந்த இடத்துல தான். அதற்கப்புறம் மழை வந்து விட்டதா, அதற்கு பிறகு நடந்ததை நான் சொல்கிறேன். இப்போது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஐயா இவர் மனு வாங்கினார் இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா போய் நிறைய இடத்துல மனு வாங்கினார், கிராம சபா நடத்துவேன்னாரு, புகார் பெட்டி இருக்கும், அங்கே போட்டால் 48 மணி நேரத்தில் அப்படியே அந்த பதில் கிடச்சிடும், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாரா? அப்போ 4 லட்சம் மனு தானே சொன்னார். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். 4 லட்சம் மனுக்கள் வந்ததுன்னு சொன்னார். இப்போ சமீபத்தில் எடப்பாடி ஐயா அதை பற்றி கேட்கும்போது கூட நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ராமதாஸ் ஐயாவுக்கும் சொன்னார், எடப்பாடி ஐயாவுக்கும் சொன்னார். சொல்லிட்டாரா? மொத்தம் எத்தனை மனுக்கள்? 4 லட்சம் ஆட்சி தொடங்குவதற்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? 1 கோடி பிரச்சனை வந்தது, அதில் 1 கோடி 5 லட்சம் வந்தது, அதில் 1 கோடி 1 லட்சத்தை நாங்கள் தீர்த்துட்டோம். ஐயா 4 லட்சம் ஏன் 1 கோடி ஆச்சு? அப்போ 4 வருஷம் ஆட்சி உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக நடந்ததா? இதை விட ஒப்புதல் வாக்குமூலம் உலகத்தில் ஏதாவது வேணுமா? சரி ஆயிடுச்சியா, ஏதோ ஒரு தப்பு பண்ணீங்க, நீங்கள் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதனால் வந்து இது சரியாக நடக்கலைன்னு ஒத்துக்கிறேன். இந்த 15 நாளில் 1 கோடியே 1 லட்சம் மனுக்களுக்கு வந்து பிரச்சனை தீர்வாயிடுச்சம்மா. 15 நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக 4 வருஷமாக ஊற போட்டு உட்காந்துருந்தீங்க. கேள்வி வருமா வராதா? இதெல்லாம் மக்களிடம் நீங்கள் என்னதான் பேர் மாற்றினாலும் நீங்கள் சொல்கிற புள்ளி சரியாக இருக்கு. ஆனால் பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ மயமாயிடுச்சு அதிமுக. அங்கதான் ஒரு புள்ளியை கட்டமைக்கிறாங்க இல்லையா திமுக. குறிப்பா உடைச்சு சொல்றப்போ அவங்க வந்து கோயம்புத்தூர்ல பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு, கோயில் சொத்துக்கள் எடுத்து போய் நீங்க கல்லூரி கட்டுறீங்க அப்படின்றப்போ இவர் முழுக்க முழுக்க இந்துத்துவமயம் மாறிக்கிட்டாரு அப்படின்ற இந்த கால்குலேஷன் அவங்க போடுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பின்னடைவை தானே ஏற்படுத்தும். அதில் தான் நீங்கள் நேற்று இன்று நாளை பார்க்கணும். நேற்று என்ன சொன்னாங்க? பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அண்டர் கரண்ட் இருக்குங்க, இவங்க பிரிஞ்சுட்டேன்னு சொல்கிறதெல்லாம் கதைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? தலைவர்கள்லாம் பிரிஞ்சு வந்துட்டாங்க, தொண்டர்கள்கிட்ட குதூகலம் இல்லை, தொண்டர்கள்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அவர் வந்து இஸ்மாஸ்டர் வாய்ஸாகவே மாறிட்டார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. இது 3த்தில் எது உண்மைங்கிறத ஏதோ ஒரு தூக்கத்தில் அவங்க எந்திரிச்ச உடனே கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி, எடப்பாடி ஐயா ஒரு ஊர்லேயும் போய் நிறையா விஷயங்களை பேசிக்கிட்டே வர்றாரு, மணி ஐயா கூட அதில் ஏற்பட்ட இம்பேக்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொன்னார். அப்போ அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னாருன்னா, அறநிலைத்துறையிலிருந்து எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, கல்லூரி கட்டுறீங்க, கல்வி அவசியம் சொல்கிறாரு. கல்வி அவசியம், அதை அரசாங்க பணத்திலிருந்தே நீங்கள் செலவு செய்ய முடியுமே, ஏன் அறநிலையத்துறையிலேருந்து பண்ணுறீங்க? இதுதானே கேள்வி கேட்டாங்க. இல்லை அந்த கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் அதிமுக அப்படின்றது ஒரு திராவிட கட்சியாக பார்க்கப்படுகிறது. முருகர் பக்தர் மாநாட்டில் கூட அதிமுகன்றது முழுக்க முழுக்க இந்துத்துவ மயம் ஆயிடுச்சு அப்படின்னு விமர்சிக்கப்பட்டப்போ
அதிமுக கிடையாது, இது ஒரு திராவிட கட்சி கிடையாது, இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துறாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சி நடத்தும் போது அது வந்து பரிணாம வளர்ச்சின்னு அவங்க சொல்லும்போது இவங்க வந்து இல்லை அது இந்துத்துவா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். இவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் விமர்சித்துட்டு போயிடுவாங்க, எதையெல்லாம் பிடிக்குமோ அதை ஒரு வழி பண்ணி விட்டு போயிடுவாங்க. ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கூட்டணி கட்சிகள் எதுவும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது விசிகாலையும் மற்றதுலையும் உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே சொன்னாங்க இது திராவிட பாரம்பரியம் இல்லை, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போது இந்த கேள்வி வந்த உடனே, அதாவது கல்வி முக்கியம்னு அவர் சொன்னதை மறுதளித்து விட்டு அறநிலை அவர் என்னங்க கேட்டார், இதில் இந்துத்துவம் என்னங்க வந்தது, அறநிலையத்துறையிலேருந்து ஏன் செலவு பண்ணுறீங்க, வேறு அரசு பணத்துலேருந்து செலவு பண்ணலாமே, உங்கள்கிட்ட பணம் இல்லையா, இதானே அவர் கேட்டார். 40,000 கோடிக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, அதுலேருந்து நீங்கள் செலவு பண்ணலாமே, இதை தானே அவர் கேட்டார். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அடுத்த நாளே போராட்டத்துக்கு வந்து உடனே அனுமதி கிடைக்குதுங்க. இல்லை போராட்டத்துக்கு இல்லை. இதில் எந்த இடத்துட்ட திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ பயந்துருச்சு, பதட்டம் இந்த புள்ளியில் வந்துருச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இவ்வளோ நேரம் நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். நான் இத்தனை வாக்குகள் கொடுத்தேங்க, வாக்குறுதி கொடுத்தேன், உங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தேன், உங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தேன், எத்தனை மொத்தம் 500 தானே. 500 கூட்டம் நடத்தி சம்மந்தப்பட்டவங்கள உட்கார வச்சு, ஐயா உனக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தா நான் நிறைவேற்றிட்டேன், ஐயா இந்த வாக்குறுதி கொடுத்தா நான் நிறைவேற்றிட்டேன்னா சிம்பிளாக முடிகிற விஷயத்தை விட்டுட்டு தெருத்தருவா போய் 1 கோடி மனுக்களை வாங்கி 15 நாளில் அதை தீர்த்து வச்சு அதை பெருமையாக சொல்லி உங்களுடன் முதல்வர்னு ஒரு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பேர், மக்களுடன் முதல்வர்னு ஒரு பேர், ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பேர், 3 ஒரே சமயத்தில் நடக்குதுங்க. ஓரணியில் தமிழ்நாடும் உங்களுடன் ஸ்டாலினும் ஒரே சமயத்தில். இதெல்லாம் அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு பல்வேறு வடிவமாக அரசு பணத்தில் செலவு செய்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி நாங்கள் இதுக்கு தான் வந்திருக்கோங்கிற மாதிரி அதுக்கு போக வைக்கிற ஒரு வேலை. உங்களோட ஸ்டாலினுக்கு தான் வந்திருக்கோம் அரசு வேலை, அரசு அதிகாரிகள்லாம் உள்ளே வர்றாங்க, ஓரணியில் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அது கொண்டு வர்றதுக்கான வேலை. இதுக்கு தானே 2 பேருமே ஏங்க அரசு அதிகாரிகள் போய் வீடு வீடாக எடுக்கிற இடத்துல கட்சி தொண்டருக்கு என்னங்க வேலை செய்தால் தப்பு தானே. ஆட்சி வேற கட்சி வேற இல்லையா, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்போ கல்யாண சுந்தரம் ஐயா வந்து எனக்கு ஒரு பதவி கொடுங்கங்கிறாரு, ஆட்சி வேற கட்சி வேற உனக்கு கொடுக்க முடியாதுன்னு வெளியேற்றிடுறாங்க. இது நியாயமான ஒரு திமுக தானே, அப்படித்தானே அது நடந்திருக்க வேண்டும். கேள்வி என்ன அப்படி சொன்னால், இந்த மாதிரியான விஷயத்துக்கு உடனே போராட்டத்துக்கு ஒரு அனுமதி கிடைக்குது. யாரா போராடுறாங்கன்னு பார்த்தா எடப்பாடி ஐயாவுக்கு எப்படியாவது இந்துத்துவ முத்திரை குத்த வேண்டும். நீங்க குத்துறதுனா ஜெயலலிதா அம்மா விஷயத்துக்கே கொடுங்க. செங்கலை அனுப்பி வைத்தது காரசேவாக்கு ஜெயலலிதா அம்மா. அண்ணாமலை ஐயா பலமுறை சொல்லியிருக்காரு இந்துத்துவாவை அவங்க எப்படி பேணினாங்கிறது. ஒரு மதத்தை ஒரு இனத்தை நான் பேணுவது என்பது வேறு, அரசியல் அதை திணிப்பது என்பது வேறு. ரவிச்சந்திரன், இதுல இந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இப்போ டிஎஸ்எஸ் மணி பேசுறப்போ அண்ணாமலை பாஜக, நயினார் நாகேந்திரன் பாஜகன்ற ஒரு டேர்ம் அவர் பயன்படுத்துறாரு. அவர் பத்திரிகையாளர் தெரிஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சு ஏதோ ஒரு வகையில் அவர் கால்குலேட் பண்ணி சொல்றாரு. பதார்த்தம் ஒன்று தானே, இல்ல நான் பிஜேபி தானே. இல்ல ஆனா அதுக்குள்ளே 2 பிரிவு இருக்குது. பிளஸ் அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு அப்படின்றப்போ அவங்க இருக்க 2 கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இவ்வளவு பிளவு இருக்கிறப்போ இதை பார்த்து ஏன் திமுக பயப்படும்? எதுக்குங்க பிஜேபி ஜன்னலை திறந்து யார் யார் எங்கெங்க எதிர்க்க இருக்காங்கன்னு பாக்குறீங்க? உங்க வீட்டை ஒழுங்கா பார்த்துட்டு நேராக போங்க. நாடு உங்களோட தானே இருக்குது. பாவம் நீங்க தானே உங்களுடன் ஸ்டாலின், தெருவில் ஸ்டாலின், வீட்டில் ஸ்டாலின்லாம் திட்டங்களை கொண்டு வரீங்க. நாட்டை பார்த்துட்டு போங்க. ஏன் பார் அவன் பிரிஞ்சுட்டான் பார், இவன் உடஞ்சிட்டான் பார், இது 8 ஆயிடுச்சு. அதிமுக பிரிஞ்சுதுன்னு 1 வருஷம் கதை ஓட்டினாங்களா இல்லையா? இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் எடப்பாடி ஐயா கிட்ட பிஜேபி உள்ள வந்ததனால நான் இவர்களை சேர்த்துக் கொள்கிறேன்னு வந்ததா? அடிமை அடிமை அடிமைங்கிறீங்களே, யார் அடிமை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? ஒன்றும் வேணாங்க. பாமகல திடீர்னு பூசல் வருதுங்க. அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்குடா வருது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் தெளிவாக பிஜேபிக்கு போகிறேங்கிறார். பிஜேபிக்கு பாமக போனால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் தானே விமர்சிச்சிங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயாவை, வேலை இல்லாதவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் தூதுவர்களை அனுப்புறீங்க, ஐயா வந்துருங்க ஐயா, போயிடாதீங்கன்னு ஏன் அனுப்புறீங்க? காரணம், இப்போ நான் விஜய்க்கு வர்றேன். விஜய் விசிகாவுடைய வாக்குகளை பிரிப்பாருங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே விசிகா இனி தேவையில்லை, பாமக வந்தால் நல்லதுன்னு திமுக நினைக்குதுன்னு நான் சொன்னால் அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒன்றுமே வேண்டாங்க. மதிமுகலேருந்து எத்தனை தலைவர்கள் இது வரைக்கும் களவாடப்பட்டிருக்காங்க. இப்போ மல்லை சத்யாவுக்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு டிராமாவை போட்டு அவர் பாவம் ஸ்டுடியோவில் வந்து அழுகுறாரு. எனக்கு புரியல. நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, அல்லது வந்து பாமகவை உடைக்கணும்னு பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சா கூட அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க, அவங்க வெற்றி பெறணுன்றதுக்காக உடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா மல்லை சத்யா விவகாரத்திலேயோ அல்லது விசிகா விவகாரத்திலேயோ திமுக ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்? மதிமுகவில் ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாரு, பையன் முடிவு எடுத்துட்டாரு எங்க போகணும்னு.
அவர் தான் போன தேர்தலே சொன்னார் இல்லையா, 2024 சொன்னார் எனக்குன்னு ஒரு சின்னம் வேணும் அப்படின்னாரு. நேரு ஐயா பக்கத்துலேயே உட்காந்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஓட்டக்கேளு ஓட்டக்கேளு அப்படின்னு பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்பவே தெரியுமே அவர் எந்த ரூட்ல போறாருங்கிறது. தன்மானம்ங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா எந்த ரூட்ல போறாரு? பிஜேபிக்குள்ள வரணும்னு அவர் நினைக்கிறாரு, தெரியல. பாஜக பிளஸ் மதிமுகன்னு ஒரு களம் உருவாகும். எனக்கு தெரியல அவர் நினைக்கிறாரோ என்னவோ, நானா பக்கத்துல இருந்து பார்த்தேன். ஆனா அந்த மதிமுகல ஒரு மதிமுகல இருந்து எத்தனை தலைவர்கள் இது வரைக்கும் நீங்க தூக்கிருக்கீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006லேயே முக்கியமான 3 தலைவர்களை தூக்கினீங்களா இல்லையா? தூக்கினதுக்கு அப்புறம்லாம் வருத்தப்படாத மதிமுக. கணேசமூர்த்தி ஐயா தற்கொலை செய்து கொண்டதற்கு கூட பெரிய அளவில் ஒரு வருத்தங்கள் இல்லை, வருத்தம் இருந்திருக்கும், பாவம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். பெருசா அதை காட்டிக்கொள்ளாத மதிமுக திடீர்னு இவர் வந்து அழுகுறாரு, அவர் வந்து அங்க போறாருன்னா யாருக்கு இப்ப பீதி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, மோடி ஐயா 81 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால தான். மணி ஐயாவுக்கு பதில் சொல்றேன், இங்க சாப்பாடு வேணா கொடுக்குறேன், ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சாப்பாடை கொடுப்பது அரசு தான், மோடி ஐயா இல்லை, மத்திய அரசு தான் கொடுக்கிறது. நாங்கள் லேபிள் ஒட்டிக்கிட்டு நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்கிறவங்க இல்லை. 81 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசிகளை அல்லது கோதுமையை கொடுப்பதனால்தான் நீ கொடுத்த சாப்பாட்டை வேணா நான் உனக்கு கொடுக்குறேன், நான் வாங்கிட்டேன் அதனால உனக்கு ஓட்டு போட மாட்டேன். எத்த வாங்கினேங்கிறது இதுக்கப்புறம் தெரியும். ஜிபே நான் சொல்லலையா? ஆமாம் ஆமாம் நியாயம். நான் கொடுத்தேன் யாரு? எனக்கு ஒரு பாயிண்ட் மறந்துடுச்சு, கரெக்டாக ஞாபகப்படுத்தினாரு. மனு கொடுத்தவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு தகுதின்ட்டார். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபான்னு சொன்னவர் அப்புறம் தகுதியின் அடிப்படையிலும் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டாங்க. திட்டம் வரும்போது தெரியலையான்னு எனக்கு புரியல. எவ்வளோ பெரிய ஒரே ஒரு வரி தான் இதுக்கு முக்கியமாக முடிச்சிரு. ஏன்னா நான் மறந்ததை அடுக்க எடுத்து கொடுத்தாரு, ரொம்ப நன்றி. அந்த இப்போ என்னாச்சுன்னா, நீ மனு கொடுத்தாலே உனக்கு 1000 ரூபாய், இது என்னடா தகுதி? மனு நீதி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனு தகுதி எங்கேந்திரா வந்தது அப்படின்னு நான் யோசிச்சேன். பேசலாம்.